Hello friends, welcome to Kalvi Kavi YouTube channel. இந்த வீடியோல நாம செகண்ட் மிட் டர்ம் சயின்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் ஒரிஜினல் கொஸ்டின் தாங்க பார்க்க போறோம். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் இந்த சயின்ஸ் எக்ஸாம் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நடந்த ஒரு ஒரிஜினல் கொஸ்டின். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்ன மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போலாம். ஸோ என்னென்ன 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னென்ன 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் எடுத்திருக்காங்க 10 ஒன் வேர்டு. ஸோ கொடுத்துருக்கிற ஒவ்வொரு ஒன் வேர்ட்ஸ்க்கும் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்து நீங்க வந்து ஆன்சர்ஸ் மார்க் பண்ணி வந்து தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fill in the blanks கேட்டிருக்காங்க 5 மார்க்குக்கு. 3 bulbs are connected end to end from the battery. This connection is called dash. Dash is a device that protects building from lightning strike. அடுத்து 13 one, an element is composed of dash atoms. 14th one பாத்தீங்கன்னா proton is a dash charged particle. அடுத்து 15th one, the place where two bones meet is termed as. அடுத்தது answer any 10 questions கேட்டிருக்காங்க, அதாவது 2 mark questions. First பாத்தீங்கன்னா state true or false, correct statement. In parallel circuit current remains the same in all components. அடுத்து வந்து match the following கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா what is electroplating, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்து வந்து வாட் இஸ் எலக்ட்ரிக் சர்க்கியூட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 20 பாத்தீங்கன்னா ஸ்டேட் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். அடுத்து ஸ்டேட் த லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோசேஷன்ஸ். அடுத்து 22 ரைட் த நேம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பனன்ட்ஸ் N2O PCl5. அடுத்து டிஃபரன்ஷியேட் டென்டன் அண்ட் லிக்மெண்ட். அடுத்து வாட் இஸ் ஸ்கெலிட்டன், வாட் இஸ் கிரானியம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 26 பாத்தீங்கன்னா ஒய் அவர் பேக்போன் இஸ் ஸ்லைட்லி மூவபிள். அடுத்து 27 state true or false, if false correct the statement. Pelvic girdle is a part of axial skeleton. அடுத்து 28 write the properties of anode rays. அடுத்து give a reason questions கேட்டிருக்காங்க. when a glass rod is rubbed with silk cloth both get charged. அடுத்து reason question என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். மொத்தம் 3 questions வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணணும். explain series and parallel circuit or how lightning takes place. write the chemical formula for the following components or find the valency of element which is underlined in the following formula. அடுத்த question number 32 பாத்தீங்கன்னா name the different types of joints, give one example for each type, or how is the skeleton of a bird will suited for flying. Thank you friends. இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க கருத்துக்கள் என்ன அப்படின்றதே கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. Thank you.